அப்படி நடக்கணும்னு தானே நானும் இவ்ளோ பாடுபட்டேன். ஆனா அதுக்காக என்ன விட சொந்த அப்பா அம்மாவையே கழட்டி விட துணிஞ்சிட்டாளேடி. இங்க பாருடி, தேவி அக்காவை பத்தி நமக்கு கவலை இல்ல. பருத்தி முட்டை கொடோன்லயே இருக்கட்டும்னு சொல்ற மாதிரி அவங்க செல்வநாயகி பாதுகாப்பே இருக்கட்டும்டி. தேவையில்லாத விஷயத்த பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம். செல்வநாயகி தேவி அக்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அத ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க. அதுக்கு என்ன ஐடியான்னு அத பத்தி ஏதாவது யோசி. எனக்கு ஒண்ணுமே ஐடியா வர மாட்டேங்குது. நான் வெறும் வேலைக்காரி தான், நீ தாண்டி மூலக்காரி. இருடி, என்னடி, ஏதாவது யோசனை வந்துச்சா? இருடி. என் தாத்தா பாட்டி ஃபங்க்ஷன் நடந்த ராத்திரி தேவி அக்கா அரளி விதைய குடிச்சு சாக போனா. நான் தான் காப்பாத்தினேன். அப்ப அவ செல்வநாயகியோட கோவில்ல நடந்த சம்பவத்தை பத்தி என்ன சொன்னான்னு அதை யோசிச்சு பாக்குறேன். என்னடி, ஏதாவது ஐடியா கிடைச்சதா? கல்யாணி, உன் லேப்டாப்பும் ஹெட்போன் எங்க இருக்கு. ஆனா என்ன விஷயம் சொல்லு. முதல்ல கூட சொல்றேன். ஹெட்போன் எங்க இருக்கு? தோ அங்கதான் இருக்கு, நீ உட்காரு. இத லேப்ல கனெக்ட் பண்ணு. தேவி, நான் சொல்றதுதான் கரெக்ட். இல்லங்க, நான் சொல்றதுதான் கரெக்ட். இல்லவே இல்ல, நான் சொல்றதுதான். அதெல்லாம் இல்ல. நான் எங்க அத்தை இங்க தான் இருக்காங்க. அத்தை கிட்டே போய் கேக்கலாம். சரி வா, அம்மா கிட்டே கேட்டுருவோம். அம்மா, பிஸியா இருக்கீங்களா? அத்தை, இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அத்தை. அதுல நான் ரொம்ப கெட்டிக்காரி. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் தீர்ப்பு சொல்றேன். அது அத்தை, ஏன் அத்தை ஏன் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க? நோ நோ நோ, தலைவரை இப்படி எல்லாம் காக்கா பிடிக்க கூடாது. போ, எதிரில போய் அபி பக்கத்துல நில்லு. போ. அம்மா, எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு என்னவோ தேவிக்கு பொன் குழந்தை தான் பிறக்குன்னு தோணுதுமா. அதான் குழந்தைக்கு உங்க பேரையே வைக்கலான்னு சொன்னேன். இல்லத்த, எனக்கு என்னமோ ரொம்ப நாளா ஆம்பளை புள்ளதான் பிறக்கும் தோணுது. நிறைய தடவை அப்படி கனவுல கூட வந்திருக்குத்த. ஏன் தேவி, உனக்கு பொம்பளை புள்ள பிடிக்காதா? ஐயோ, அப்படிலாம் இல்லத்த. பொம்பளை புள்ள எனக்கு பிடிக்கும். ஆனா ஆனா என்ன, குழந்தைக்கு ஏன் பேர் வைக்க பிடிக்கலையா? ஆமா அத்தை. மா, இவளுக்கு ரொம்ப தைரியமாயிடுச்சுமா. என்ன அத்தை நீங்க, என் பிள்ளைக்கு உங்க பேரை வச்சா அப்புறம் நான் எப்படி கூப்பிட முடியும்? குழந்தைய நான் அடிப்பேன், திட்டுவேன், கண்டிப்பேன். உங்க பேர் வச்சா அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல அத்தை. அதான் அப்படி சொன்னேன். மா, இவ மலுப்புறாமா. உங்க பேரையே வச்சாலும் பட்டு தங்கம் குட்டின்னு ஏதாச்சும் சில பேர் வச்சுதானே கூப்பிட போறோம். இருந்தாலும் அது உங்க பேர்ல அத்தை. எப்பயாவது மறந்து போய் பேரை சொல்லி திட்டேன்னா என்ன பண்றது? நீங்க என் அம்மாக்கு சமம். சொல்ல போனா அம்மாக்கும் மேல. அதனால உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நான் மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இவர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அத்தை. ஏண்டி, நானே உன்கிட்ட ராப்பகலா பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். அது தெரியாம என்ன நம்பி நீ நிஜமாவே அன்பு காட்டுறதா நினைச்சு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கியா? உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான காலம் வந்துகிட்டே இருக்குடி. ஏன் முறைக்கிறீங்க? முறைக்கலமா, யோசிக்கிறேன். என் வயித்துல அபி உண்டாயிருக்கும் போது கூட
உங்க மாமா இப்படிதான் குழந்தைக்கு அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொன்னாரு. அப்ப இந்த காரணத்தை தான் நானும் சொன்னேன். கரெக்டா அதையே நீயும் சொல்ற. அதனால நீ தான் ஜெயிச்ச. அம்மா தேவி தான் ஜெயிச்சா. நாளைக்கு குழந்தை வளர வளர ரோட்ல போற வரவங்க எல்லாம் அந்த பேரை சொன்னா அது எனக்கு மரியாதை இல்ல. செல்வநாயகியோட பேர குழந்தைன்னு சொன்னாதான் எனக்கு மரியாதை. போதுமா? சரிங்கம்மா. ஹை, நான் தான் ஜெயிச்சேன். தேங்க்ஸ் அத்தை. தேவி வா போலாம். அம்மா பிஸி ஆயிட்டாங்க. வா வா. பிரைவேட் நம்பரா? எடுக்கலாமா வேண்டாமா? ஏய் சத்யா, ரிங் போச்சு, ஏன் கட் பண்ண? நான் ஆம்பளை குரல்ல பேச போறேன். அதுவும் செல்வநாயகி கிட்ட பேச போறேன். நடுவுல நீ எதுவும் பேசுறாத. பிரைவேட் நம்பர். யார் நம்பர் இது? ஹலோ ஹலோ செல்வநாயகி மேடம், எப்படி இருக்கீங்க? யார் நீங்க? புது நம்பர்ல இருந்து பேசுறீங்க? நான் ஆழ்வார்பேட்டை முருகன் பேசுறேன் மேடம். ஆழ்வார்பேட்டை முருகனா? இந்த மேடம் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சாரிங்க, ராங் நம்பர். எனக்கு யாரும் முருகன்னு தெரியாது. உங்க குலதெய்வம் ஊரும் பேரும் சொன்னா அப்ப உங்களுக்கு ஞாபகம் வருமோ? ஏன் குலதெய்வம் கோவிலா? அந்த கோயில் மட்டும் இல்ல, அந்த கோயில்ல வச்சு தேவின்னு ஒரு பொண்ணு கழுத்துல ரவுடிங்ல வச்சு தாலி கட்ட ஒரு விளையாட்டு நடத்துனீங்களே, அதாச்சும் ஞாபகம் இருக்கா? டேய் மாப்பிள்ளைங்களா, வாங்கடா. ஏய், யார் நீ? எந்த நேரத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசுறேன்னே எனக்கு புரியல. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு மேடம். கோயிலுக்கு வந்தாங்களே 6 ரவுடிங்க, அந்த 6 பேர்ல நானும் ஒருத்தன். அந்த 6 பேர்ல நீங்க தூக்கி போட்ட தாலிய புடிச்சு தேவி கழுத்துல கட்ட போனவன். மேடம் புடிச்சிட்டேன் மேடம். மாப்பிள்ள ஆழ்வார்பேட்டை முருக மேடம். இடியட். முதல்ல நீ யாரு? நீ யாருன்னே எனக்கு தெரியல. நீ பேசுறதே எனக்கு புரியல. நீ சொல்ற ஆளே நான் இல்ல. அப்படி எதுவுமே நடக்கல. என்ன மேடம்